பிரைஸ் நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மளை கணவனை போல பாதுகாத்து இந்த பரிசுத்த சபை கூடி வருகிற இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் முகத்தில் தெரியணும். வாரம் சொல்கிறது தான். மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சந்தோஷமாக இருக்கேன்னு மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். இப்போ ஏசப்பாவை ஆராதிக்கிறதே ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த ஒரு வாரம் முழுசும் எத்தனையோ ஒர்க்கு, எத்தனையோ வேலைகள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு வேலை இந்த காலையில் தேவனை ஆராதிக்கும்படியாக அனைவரையும் தேவன் ஒருமனப்படுத்தி சபை கலத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேலையை முழுவதுமாக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நம்முடைய எண்ணங்களை எங்கேயும் சிதற விடாமல் நம்முடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஒருமனப்படுத்தி, ஏசப்பா ஒருவருக்கே துதி கன மகிமை செலுத்த நான் வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அருமையான என்னுடைய ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் விண்ணப்பத்தை அங்கீகரித்து கொள்ளுங்கப்பா. என் மேலே பாராட்டின கிருபை, தயவு, இரக்கம் அனைத்தையும் நினைத்து உம்மை நான் துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன் என்று சொல்லி முழு மனதோடு இப்போ நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடுவோம். தேவனுடைய பிரசன்னத்தால் இந்த காலை வேளையில் அனைவரும் கண்களை மூடி, தேங்க்யூ லார்ட். ஜீவன் தந்தீரே நன்றி, சுகம் தந்தீரே உமக்கு நன்றி, புது பலனை தந்தீரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர், ஆண்டவரே பரலோகத்தில் விற்றிருக்கிற சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராயிருக்கிற எங்கள் பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த முழு உலகத்தையும் உடைய வார்த்தையினாலே உருவாக்கின தேவன் நீர் சிருஷ்டி கர்த்தர் அப்பா, நீர் உருவாக்குகின்ற தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இருளான இந்த பூமியில வெளிச்சமாக ஆண்டவரே நீர் உதித்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நீ நாங்கள் பார்க்கின்ற அனைத்து இயற்கைகளையும் உருவாக்கின தேவன். ஆண்டவரே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன். ஆண்டவரே ஆகாயத்து பறவைகளை உருவாக்கின தேவன். ஆண்டவரே நீரில் வாழும் ஜந்துக்களை உருவாக்கின தேவன். ஆண்டவரே நடமாடுகிற உயிரினங்களை உருவாக்கின தேவன். ஆண்டவரே கடைசியாக உம்முடைய சொந்த சாயலாகவே எங்களை உருவாக்கின தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே எங்களுக்கு ஜீவன் தந்து, ஆண்டவரே மண்ணான மனுஷனை எடுத்து ஆண்டவரே உம்முடைய சாயலாக நீ நிறுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளோ அருமையானவர், அழகான தகப்பன். ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ நேசிச்சுக்கிறீங்க எங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க, அன்பு கூறுகிறீங்க, உங்கள் சாயல் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதத்தில் பார்க்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள அனைத்தும் இந்த காலை வேளையில் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்ற அனைத்து இயற்கைகளும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சுவாசம் உள்ள தேவனிடத்தில் சுவாசம் பெற்ற நாம், தேவனிடத்தில் புது பலனை பெற்ற நாம், இரக்கம் பெற்ற நாம், கிருபை பெற்ற நாம் துதிக்காமல் இருப்பது எப்படி? துதிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவரே என் நாவுகளை கட்ட போட நான் விரும்பல. ஆண்டவரே நான் துதிக்காமல் இருக்க நான் விரும்பல. ஆண்டவரே முழு மனதோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லா சோத்திரம் எடுப்போமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா, சோத்திரம். சோத்திர பலி இடுகிறவன் வசனம் சொல்லுகிறது, என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை பிரியப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறது. தேவனை பிரியப்படுத்தலாமா? தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவன் இந்த காலவேளையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த காரியங்கள் மாத்திரம்தான். என் மகன் இந்த காலவேளையில் ஆராதிக்கிறானா முழு மனதோடு? என் மகன் இந்த காலவேளையில் முழு உள்ளத்தோடு துதி கொள்கிறாங்களா என்று சொல்லி பார்க்கிறாங்க. ஆண்டவரே நான் துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம். ஆண்டவரே மருதொன்று பூக்கொன்றே சோத்திரம், சாரானின் ரோஜாவே சோத்திரம், எங்கள் மணவாளனே சோத்திரம், ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யாக்கோபின் தேவனே சோத்திரம்,
சோத்திரம். எங்கள் முற்பதாக்களின் தேவனாக இருந்த தகப்பனே சோத்திரம். இன்று எங்களுடைய தேவனாக இருக்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில முதிர் வயதிலும் அவனுக்கு நல்ல மகனை தந்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஈசாக்குக்கு ஆண்டவரே நீர் ரெகபோத்தை தந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே ஆண்டவரே உபத்திரவங்கள் துன்பங்கள் சூழ்ந்து இருக்கையில் உடைய பிள்ளைகளுக்கு நாள்தோறும் விடுதலை தருகின்ற தகப்பனாக இருக்கிறீர். நீர் அழைத்தவர் உண்மை உள்ள ஆண்டவரே. நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல தகப்பனே. ஆண்டவரே யாக்கோபை கோலும் தடியமாக சென்ற யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே எகிப்துக்கு விற்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவரே நீர் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தின தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறீங்க, எவ்வளவு நன்மையானவர்களை செய்கிறீங்க. சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. எங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, இந்த கால வேளையில நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அடிமைகளாக ஒப்பிட்டுக்கிறோம். இந்த காலை வேளையில ஆராதனை முழுமையாக நம்ம ஒரே ஒரு தீம்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். அது என்னன்னா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம அதிகமாக நம்ம தானிக்கிற வசனம் மரியாள் சொல்கிற அந்த வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் அடிமையாக வந்து அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. லைக் அ ஸ்லேவ் உடைய பாதத்தில் மண்டியிடுகிறேன். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல். ஹல்லேலூயா. உடைய பாதத்து அருகே அமர்ந்து உடைய நித்தம் உடைய செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்க நான் விரும்புகிறேன் தகப்பனே. உடைய பாதத்தில் தான் அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி அப்பா. இந்த ஒரு வாரம் முழுசு என் வாழ்க்கையில் எத்தனையோ பிளஷர்ஸ், எத்தனையோ மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் அதிசயம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. உம் வல்ல செயல்களை எல்லாம் நினைத்து உள்ளெல்லாம் பொங்குதப்ப இந்த காலை வேளையில நீ நல்லவர், நீ நன்மை செய்தவர் ஆண்டவரே. நன்றி உமக்கே என்று சொல்லி, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோமா? எல்லா கண்களை மூடி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. கைகளை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை 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 நோரி அடைக்கலமே. நீங்க அதிசயம் அதிசயமே. ஆராதனை ஆராதனை glory ஆராதனை. ஜெபத்துல ஆமென். ஒவ்வொரு செயல்கள் தேவன் இந்த வாரம் முழுவதும் செய்த எல்லா செயல்களை எண்ணி பார்த்து துதிக்க போகிறோம். ஒவ்வொரு செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவோம். ஒவ்வொரு செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி 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 ஐயா. நல்லவரே
வல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. என்னுடைய பாவங்களுக்காக சுமந்து தீர்த்தீரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்த வந்தீரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி சொல்லுவோமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தி, பாக்கியம் பாக்கியமே. உன் ரத்தத்தினாலே நான் பாக்கியவானானேன். பாக்கியம் பாக்கியமே. படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. glory ஆராதனை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தாலும் உங்களுடைய பாதத்தை விட மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, உம்முடைய பாதத்தையே பணிந்து கொள்வேன். எது என்ன பிரிக்க முடியாது. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகர் இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. glory ரட்சகரே இயேசுநாதா. ஆமென். ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. ஆமென். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. இதயத்த நாளத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ஆர்வமுடனே அடைக்கலமே அதிசயமே. உன் நாமம் அதிசயம். We praise you, Lord. ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடல்ல அருமையான பாடல்.
எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ஹல்லேலூயா. அதான் ஒரு விசுவாசத்தோட ஒரு நிச்சயம், ஒரு ப்ராமிஸ் மாதிரி. எந்த உறவுகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் என்ன கஷ்டம், ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் ஜாயின் பண்ணும் போது, இணையும் போது கேட்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நீங்கள் 2 பேரும் ஒரு மனதோடு இருப்பீங்களா? அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களை மனவாட்டியாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் மனவாளர். இந்த விசுவாச பாதையில் நீ என்னை பிரியாமல் இருப்பியா? என்னை விட்டு விலகாமல் இருப்பியா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் நீ என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் இருப்பியா? அவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மனவாளனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் நம்முடைய அடிமை. I surrender to all. I surrender to you. அதோட சமூகத்தில் நான் சரணடைகிறேன். நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, உருவாக்குங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேச வேண்டிய காரியமே, நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட சரணடைய நீங்கள் மறுத்திருந்தால் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் சரணடைய காரியத்தில் சில காரியங்கள், ஆண்டவரே நான் அடிமையை ஒப்பு கொடுக்க முடியவில்லை, என் சுயங்கள் செயல்படுகிறது என்று சொல்லி நீங்கள் சிந்திச்சிருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்போதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிறக்க முடியும். அன்று மரியாதையுடைய வாழ்க்கையில் வந்து இயேசு பிறந்தார் என்றால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அந்த ஸ்திரீ எப்பொழுது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாலோ அப்பொழுது தேவன் அந்த ஸ்திரீயை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்று முதல் நீ பாக்கியவதி என்னப்படுவாள். இன்னைக்கு தேவன் நம்ம பார்த்து சொல்ற, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதின்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. சொல்லுங்க, நான் உமக்கு. ஆமென். நீங்க தான் அடைக்கலாம், என் துருகம், எனக்கு எல்லா மாதிரி நீங்க இருக்கீங்க. நான் எதுக்கு இன்னும் உலகத்துக்கு பின்னாடியே ஓடுறேன்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ எத்தனையோ காரியங்கள் பார்க்குற இந்த உலகத்தில், மனுஷங்களை பார்க்குற, எத்தனையோ மனிதர்கள் உன் வாழ்க்கையில் கடந்து வரலாம். இப்போ ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. சின்ன வயசுலேருந்து எத்தனை பேர் உன் பக்கத்தில் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடயே நிற்கிறாங்கன்னு பாரு. உன் கூட அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னவங்களாம் உன் கூட இருக்காங்களா? இல்லை நீ நேசித்த உறவுகள் எத்தனையோ பேரை நேசிச்சிருக்கலாம். சில உறவுகள் உன்னோடு இருக்கலாம், சில உறவுகள் உன்னை விட்டு தூரமாக இருக்கலாம். சில உறவுகள் உன்னை எதிர்பார்த்து, சில காரியங்கள் எதிர்பார்த்து உன்னோடு பழகலாம். ஆனால் என்னை பார், பரலோகத்திலிருந்து உன்னையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட இருந்து. உன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் மாத்திரமே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இன்று நான் எதையுமே எதிர்பார்க்காமல் என் சொந்த ஜீவனையே சிலுவையிலே தந்து உன்னை மீட்டு கொண்டேன் அல்லவா? நீ எனக்கு திரும்பி என்ன சொல்ல போற, என்ன பண்ண போற? இதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு முன்னாடி ஆண்டவரே, நான் அடிமை, நான் அடிமை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லவ் பண்ற பையனை என்ன சொல்றான்? நீ இல்லாட்டி நான் என்ன பண்ணிடுவேன்? செத்துருவேன். கையெடுத்துக்கிறானுங்க, சூசைட் பண்ணிக்கிறானுங்க. முடியலனா நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற இந்த அன்புக்கே அவங்க அவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு இயேசுப்பா உங்களை என்னை அவ்வளோ நேசிக்கிறார். ஆண்டவரே, இன்னும் நான் எதற்கு? நான் உலகத்தில் ஒரு கால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கால். இருமனம் உள்ளவன் தன் பாதைகளில் நிலைக்க முடியாது. 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில சொல்லுங்க, 2ல் 1 தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, சொல்லுங்க, 2ல் 1 என்ன பாருங்க, 2ல் 1 தெரிஞ்சாங்க. 2ல் 1 என்ன தெரியணும்? நான் ஏசப்பாக்கு அடிமையா இல்லை உலகத்துக்கு அடிமையா? சொல்லுங்க, ஏசப்பாக்கு அடிமையா உலகத்துக்கு அடிமையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உலகம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள், இச்சைகள், எந்த காரியங்களாலும் மேற்கொள்ளக்கூடாது. 10ஓடு 11 வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் செய்கிறேன், அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறது ஆண்டவர் அதற்காக உன்னை அழைக்கவில்லை. நீ வேறு பிடிக்கப்பட்டவன். எல்லாரும் இது தப்பு, இப்படி இருந்தால் தான் அந்த உலகத்தை வாழ முடியும் சொல்லும் போது என் நாயசர் சொல்லியிருக்கிறார், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் நித்தியத்துக்கு போக முடியும். அவர் எனக்கு ஒரு ரூட்டை போட்டு காமிச்சிருக்காரு. அதில் நான் அவருக்கு அடிமையாக இருந்து செல்வேன். அதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா இன்னைக்கு? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குதா?
எல்லாரும் ஒப்பு கொடுத்துருப்போம், எல்லாம் தீர்மானம் எடுத்திருப்போம். அல்லேலூயா. எத்தனையோ நியூ இயர்ல நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம், எத்தனையோ சர்வீஸ்ல தீர்மானம் எடுத்திருப்போம், ஒப்பு கொடுத்துருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம். இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஏன் சில உலகத்தின் கவலைகள் நம்ம மேற்கொள்ளுதுன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமையா இல்லாம இருக்கேன், உலகத்துக்கு அடிமையா இருக்கிறேன், இன்னும் உலகத்துக்கு பின்னாடி இருக்கிறேன். சில குறைவுகள் வந்தா, சில கவலைகள் வந்தா, இன்னும் உலகத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். ஏசப்பா நீ நல்லவர், நீர் என்ன அடைக்கலாம், என்ன அதிசயம், என்னை எப்படி மீட்டு கொண்டீங்க, அந்த இதை எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் மனவாளன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மனவாட்டி போறா, அங்க போறா, இங்க போறா, இங்க சந்தோஷம் கிடைக்குமா, அங்க சந்தோஷம் கிடைக்குமா, இங்க அவனை பார்த்துக்குவாங்களா, அங்க என்ன பார்த்துக்குவாங்களா. அப்படி இருந்தா குடும்பமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் குடும்பமே இல்லை. அதே மாதிரி அதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே இல்லை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டுமோ, ஒரு உறவுக்குள்ள எப்படி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உண்மையாக இருக்கிறார்களோ, அதே போல நம்மை அழைத்த தேவனுக்கு மனவாட்டியாக நாம் உண்மையாக இருக்கிறது தான் அடிமை. ஹல்லேலூயா. இது ஒரு ஸ்லேவ் இல்லை, அடிமைன்னு நம்ம நினைச்சிட்டோம். என்ன பண்றோம்? ஏசப்பா நம்மளை இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நம்மளை என்ன பண்றது இல்லை, அடிமைப்படுத்துறது இல்லை. நமக்கு சுதந்திரமுள்ள ஒரு ஜீவியத்தை தருகிறார். ஏதேன் தோட்டத்தில் நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஆண்டுக்குள்ள தான் ஆண்டவர் வைக்கிறார். நம்மளை அடிமைப்படுத்த வைக்கவே இல்லை, ஆனால் நிபந்தனையை தருகிறார். ஹல்லேலூயா. நீ இப்படி இருக்கணும். குடும்பத்தில் சொல்லுவாங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதே மாதிரி தான் இன்னைக்கு அடிமை என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ சர்ச்சில் உங்க பாஸ்டர் சொல்றாங்க, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, கூடுகைக்கு வா, உபவாசம் பண்ணு, இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது, தானா வரணும். அடிமையா இருந்தா மாத்திரம்தான் தானா வரும். ஹல்லேலூயா. நேசிச்சா மட்டும்தான் தானா வரும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் நாவி நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்ற நாமத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, உச்சரிக்க கூட முடியாது, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அந்த வார்த்தை அவ்வளோ பயங்கரமுள்ள ஒரு வார்த்தை. அன்னைக்கு அழகா நான் நம்ம தனாத்த ஆண்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பைபிள் ஸ்டடியில் சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்ற நேம் எழுதும் போது, ஒவ்வொரு முறை யெகோவா என்ற நேம் எழுதும் போது அந்த நிப்பை என்ன பண்ணிடுவாங்களாம், எழுதுன இதை உடைச்சிருவாங்களாம், திருப்பி புதிதாக இருக்கிற அந்த எழுத்தாணியில தான் எழுதுவாங்களாம். அவ்வளோ பரிசுத்தமுள்ள அந்த நாமம். ஏசப்பா அந்த நாமத்தை தந்திருக்காருல்ல. இன்னைக்கு காலை வேளையில 2ல் 1 தெரிஞ்சிடணும், ஏசப்பா நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி மட்டும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையை சூப்பராக மாற்றிடுவார். இந்த கிறிஸ்மஸ் நம்ம வாழ்க்கையில் வேல்யூபிளான கிறிஸ்மஸாக மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு கிறிஸ்மஸ் பாடலை பாடுவோமா? ஆமென். அடைக்கலமே உன் அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியோடு பாடலாமா? கைகளை தட்டி. ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு உமக்கு அடிமை. அடைக்கலமே உமக்கு அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பால் என்னை நேசித்தார், நானும் அளவற்ற அன்பால் அவரை நேசிப்பேன். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதான் அடிமையோட வேலை. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னதங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உன்னதங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரித்தேனே ஆகமகிழ்ந்தே. என் கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. வழி இதுவே, இதுல நட, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்ன தகப்பன் அவர். இதை விட வேற என்ன வேணும்? நான் உமக்கு அடிமை. என்னை என்று போதித்து நடத்துவாரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரே. என்னை என்று போதித்து நடத்துவாரே, கண்ணை வைத்து ஆலோசனை நடக்கும் வழிகளை காட்டுபவரே. நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நம்பி வந்தவளுக்கு மட்டும்தான் என் அடைக்கலம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரித்தேனே ஆகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரப்பற்றி நடத்துகிறவர் கைவிட மாட்டார். உமக்கு அடிமை நான். கரம் பற்றி வைத்தீரல்லோ, கும்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கும்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாய் மாற்றிவிட்டீரே. ஆமென். என் அடைக்கலம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரித்தேனே ஆகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என் பாவங்களை பார்க்கல, என் பழைய வாழ்க்கையை அவர் பார்க்கல. என்னை நேசித்தார், என்னை நேசித்தார். பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த ரட்சணத்தின் ஆராதனை வச்சாரல்ல. ஆமென். பயமுள்ள ஆவி அல்ல. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரித்தேனே ஆகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஆமென். நினைச்சு பார்த்துட்டா போதும். நினைச்சு பார்த்தா அடிமையாகவே இருப்போம். ஹல்லேலூயா. அன்பாகவே இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நான் பாடுவோம். மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த பாடல் வரியிலும் அடிமை வருகிறது. வரிகளை போடலான்னா வரிகளை நான் பார்க்கும்போது இந்த வரி சேஞ்ச் பண்ணுங்க. அந்த வரிகளை பார்க்கும்போது
அடுத்தது அடுத்தது முன்னாடி முன்னாடி முன்னாடியே போட்டுருக்கு. தம்மை தாமே வெறுத்து அவர் நமக்காக இந்த உலகில் வந்து பிறந்தார். நம்ம அடிமையாக ஒப்பு கொடுத்த பிறகு இந்த பாடல் வரியில் கேட்ட மாதிரி ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நித்தம் என்ன பண்ணணும்? மகிழ்ந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதரை கிடைச்சி கேட்டால், ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஸ்லேவாக இருக்காங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்னை ரொம்ப என்ன பண்ணுறாங்க? வேலை வாங்குறாங்க, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை அடிமை பண்ணும் போது அந்த ஜனங்கக்கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்வியூ கேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? ஜாலியாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களுடைய வேலைப்பாடுகளை பார்வன் என்ன பண்ணிட்டான்? அதிகரிச்சிட்டான், உணவு தர மாட்டேங்கிறான், கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் இடத்துல விளையாட முடியல. அன்றைக்கி இஸ்ரவேல் கிட்ட போய் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கோபம் அடைகிறான், வேலையை அப்படி வாங்குறான், சாட்டையால் வச்சு அட்டிக்கிறான்னு. இதுதான் அடிமைப்படுகிற பாடு. இன்னும் சில அடிமைகள் எப்படி இருப்பாங்க? வீட்டில் போர்த்திபாரோட வீட்டில் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளில் பல விதம் இருக்குது, பல விதத்தில் என்ன பண்ணுறாங்க? ட்ரீட் பண்ணுறாங்க. தானியேல் என்ன பண்ணாங்க? அடிமைகளாக என்ன பண்ணாங்க? ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் ராஜா தன்னுடைய பவரை காத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அவனுடைய ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான். அது மாதிரி ஒவ்வொருவரையும் அடிமையாக என்ன பண்ணுறாங்க? சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க, சிலவங்க குடும்பப்படுத்திருக்கலாம், சிலவங்க பயன்படுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம அடிமையாக ஒப்பு கொடுப்பது என்னன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவர் உண்மையாக நேசிக்கிறது, அவர் பாதம் சரணடைறது தான் அடிமை. ஹல்லேலூயா. அதனால் மகிழ்ச்சியோடு அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மகிழ்ச்சியோடு நம்ம துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? அடுத்த பாடல் எந்திரிச்சு நினைக்கலாம். நான் தொடர்ந்து எந்திரிச்சு நிற்கணும். அதனால் இந்த பாடல் எல்லாம் கைகளை தட்டி உட்காந்து பாடுங்க. அடுத்த பாடல் நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர் ஆர்வமாக இருக்கிறார். பாலசுப்ரமணிய அண்ணன் இப்படி தான் இருக்கணும். வெரி குட். நம்ம இந்த பாடலை கைகளை தட்டி நம்ம பாடலாம். ஆமென். மகிழ்ச்சியோடு பாடலாமா? ஹாப்பியா? மகிழ்ச்சியோடு பக்தர்கள் பார்த்து சொல்லுங்க. மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், இயேசு இயேசு ராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். பாருங்க, சண்டையா? பார்த்து சொல்லுங்க. மகிழ்ந்து களி கூறுங்கள், துறந்து மண்ணுலகம் முடிந்து விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் முடித்து தம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். தம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். பார்த்து சொல்லுங்க. மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுங்கள், இயேசு இயேசு ராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள், இயேசு ராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். பாவமறியா அவரே ஜீவன் தந்திடவே நமக்காக, பாவமறியா அவரே ஜீவன் தந்திடவே, நித்திய வாழ்வு நித்திய வாழ்வு நமக்கு அளிக்க இயேசு ராஜன் பிறந்தார். நித்திய வாழ்வு நமக்கு அளிக்க இயேசு ராஜன். மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள், இயேசு இயேசு ராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி
ஆமென். இப்போ அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் முதலாவது என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. களிப்பு, சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் கடனில்லையே, இயேசு வந்த வீட்டில் கடனில்லையே, இயேசு வந்த வீட்டில் கடனில்லையே. எங்களுக்கே ரிலீக் தெரியாது, ஞாபகம் வச்சு சொல்கிறோம். கடன் இல்லையே. இந்த அந்த பாட்டு அருமையாக ஜீசஸ் கால்ஸில் அந்த இப்போ எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அந்த அண்ணன் பேர் என்ன? சாம் தினகரன். அவர் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது, ஷேரன் ஸ்வீட்டிலாம் இருக்கும் போது சின்ன வயசில் வரும் அந்த ஒரு காஸ்பிள் சாங், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம், சண்டை இல்லையே, மகிழ்ச்சி அப்படின்னு வரும். அப்போ முதலாவதாக நம்ம அடிமையாக உண்மையாக அவரை நேசிக்கும் போது, சரணடையும் போது என்ன தருகிறார்? இந்த பேசிக்கான இந்த நீடு எல்லாமே தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அந்த நீடுக்காக தான் வருகிறோம், இன்னும் அந்த நீடுக்காக தான் காத்திருக்கிறோம். இது எல்லாமே ஒரு முதல் அடித்தளமே நம்முடைய குடும்பம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஊழியம் வல்லமையாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம். குடும்பம் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஊழியம் வல்லமையாக செய்ய முடியும். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? ஊழியத்தில் செயல்படவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏசப்பா கிட்ட உங்கள் குடும்பம் முழுசும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்கள் கொடுத்த ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க சாட்சியாக நிற்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டாலும் உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா குடும்ப ஜெபம் பண்ணலாம். நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணலைன்னாலும் வேத வாசிக்கலாம், உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி சொல்லலாம்ல நைட்டு ஒரு வேளை. அப்போ இதெல்லாம் என்னென்னா உங்கள் லவ்வை வந்து உங்கள் குடும்பத்தில் எப்படி நீங்கள் ஏசப்பாக்காக காட்டுறீங்க அதை காட்டுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய குடும்பம், பூமிக்குரிய குடும்பம் இருக்குது. ஆவிக்குரிய குடும்பம்னா இந்த எல்லாமே குடும்பத்தில் இருக்கணும். மனைவி, கணவன், பிள்ளைங்க எல்லாமே அவருக்கு அடிமையாக இருக்கும் போது அவரை நேசிக்கிட்டே இருப்பீங்க. அவர் எப்படி பிரியப்படுத்தலான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்படி தானே? நீங்கள் நைட்டு வரும்போது சில்லி வாங்கிட்டு வாங்கப்பா, வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்லாம் நம்ம ஆசையாக கேட்குறோம். எல்லாருமே கேட்போம். அப்படி தானம்மா? கேட்பியா ஜாஸ்மின்? கேட்பில்ல. மழை வந்துருச்சு, ஏதோ ஒன்று கேட்பில்ல. அப்போ என்ன சொல்லணும்? அம்மாட்ட கொஞ்சம் டக்குன்னு வாங்கம்மா, இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக, டக்குன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் என்ன பண்ணலாம்? எல்லாம் ஃபேமிலியாக பண்ணலாம். ஒரு சாங் கேம் மாதிரி எதுவும் பண்ணலாம். அது மாதிரி உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுனீங்க? அப்படியே ஒரு மனதோடு ஒருமையோடு இருக்கும்போது நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த ஏசப்பா உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இதுதான் ஏசப்பா உங்களை கொண்டு செய்கிற காரியம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் நம்ம அவருக்காக எடுத்து வைக்கணும், அப்போ அவர் பல ஸ்டெப்பு நம்ம கூட எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. நான் ஸ்டெப்பே வைக்க மாட்டேன், ஏசப்பா என்னை பயன்படுத்தணும்னா என்ன பண்ண மாட்டார்? பயன்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டி என்ன எப்படி இருக்கும்? ஓட்ட சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இங்கிட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், அங்கிட்டு போக மாட்டோம். நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மகிழ்ச்சியை எப்படிலாம் வெளிப்படுத்தணுமோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் வெளிப்படுத்து. ஏசப்பா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? நல்லா எழுந்திருச்சு நிற்கலாமா? ஆமென். ஏசப்பா உங்களை என்னையும் இந்த உலகம் என்றும் பெதஸ்தாவில் எத்தனையோ நாட்கள் யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல், நம்முடைய ஜென்ரேஷன், நம்முடைய தாத்தன், பாட்டன், பூட்டன் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு ஏசப்பா உலகம் என்றும் பெதஸ்தாவில் நம்மளை தேடி நமக்கு அந்த ரட்சிப்பு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வரி இருக்குது இந்த பாட்டில். ஹல்லேலூயா. பார்க்கலாமா அந்த வரியை? உலகம் என்னும் பெதஸ்தாவிலே பாருங்க, பல ஆண்டுகளாய் யாருமே உதவி செய்யாமல் இருந்த நம்மளை ஏசப்பா தேடி வந்து ஒரு புது வாழ்வு தந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் உலகம் என்று பெதஸ்தாவில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிப்பு பெறாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கை கொடுத்து தூக்குவீங்களா? பெதஸ்தா குளத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்ல. யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணல. அர்ப்பணாவா மேலே வா, அர்ப்பணாவா வாங்க வாங்க, அர்ப்பணா வாங்க, எல்லாம் கிளாப் பண்ணலாம். அர்ப்பணாக்கு வாங்க. இப்போ அர்ப்பணா இங்கே இருக்கிறாங்க.
அர்ப்பணாக்கு ஒரு இதில் யாருமே ஹெல்ப் பண்ணல. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. சரியா, ஒரு பெதஸ்தா இடத்துல நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் வராங்க, வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேளு. டைம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒருவருக்கும் அந்த பொண்ணு கேட்குது, முடியாது முடியாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஏசப்பா வராரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாம் சொல்லும் போது என்ன ஆயிடுது, ஏசப்பா அந்த பொண்ணுக்கு சொல்லித்தராரு, ஆசீர்வதிக்கிறாரு. அது இல்லாமல் இந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஓகேங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ், வீட்டுக்கு பிரியாணி அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இந்த கிறிஸ்மஸில். அப்படியா, ஓகே. நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை இந்த பாப்பாவுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் சொல்லுவாங்க, இவங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென், தேங்க்யூம்மா. அதே மாதிரி தான் இந்த உலகம் என்று பெதஸ்தாவில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் கை தூக்கி எடுக்க போகிறீங்க, அதை நபராக நீங்கள் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. மாறுவீங்களா? அங்காளி பங்காளி எல்லாமே டீ கடையோடு நிறுத்திடக்கூடாது. சர்ச்சுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பேசணும். ஒரு 10 டீயே சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. என்ன பண்ணணும், இயேசுவை பற்றி ஒரு வசனம் சொல்லுங்கள், சொல்லி இந்த டீ சூடாக இருக்குதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே வசனத்தை பற்றி பேசுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை காலத்தையும் சோத்திரிப்பேன் அப்படின்னு தாவீது சொன்னார். அது மாதிரி பண்ணுங்க. பண்ணலாமா இந்த பாட்டு? கைகளை தட்டி, ஆமென், கைகளை தட்டுவோம். இசை மலையில் கற்காவி கோடி கர்த்தர் ஜெனித்தார், அன்பாய் பாடுங்கள். இசை மலையில் கர்த்தர் ஜெனித்தார், அன்பாய் பாடுங்கள். நமக்காய் பிறந்தார், நமக்காய் பிறந்தார், பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பை. இசை மலையில், இசை மலையில் கவி போடுது கர்த்தர் ஜெனித்தார், அன்பாய் பாடுங்கள். இசை மலையில் கட்டன்ட்டு கை தூக்கி எடுக்க போறேன். விசுவாசத்தோடு சொல்லாமா? உலகம் என்னும் பெலஸ்தாவிலே கரைகளில் ஆடுகளாய், உலகம் என்னும் பெலஸ்தாவிலே கரைகளில் ஆடுகளாய், பாதை தெரியாது வாழ வைக்க வந்தார், பாதை தெரியாது நம்மை வாழ வைக்க வந்தார். இசை மலையில்
ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி தருது அடிமையோட வாழ்க்கை. ரெண்டாவது என்ன தருது? என்ன தருது? பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை பலருக்கு தெரிவிக்க வைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாம் பெற்று இன்பகம் இந்த வையகம் பெருக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை பூட்டி வைக்கிற வாழ்க்கை இல்லை, பீரோக்குள்ள. இந்த எல்லாத்துக்கும் இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் தரேன். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு பணம்லாம் என்ன பண்ண மாட்டார், ஏசப்பா கேட்க மாட்டார். என்ன பண்ணுவீங்க? வீட்டில் பத்திரமா வச்சுக்கோ. அவங்க வந்து கேட்பாங்க, தராத, முடிஞ்சா தா, இல்லைன்னா என்ன பண்ணாத. இது நமக்கே போதுமானதாக இருக்குது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தர போகிறீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் டைட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்கலாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஜுவல்லரி எடுக்கிறீங்க, நகை எடுக்கலாம், பவுன் எடுக்கலாம், எல்லாம் பத்திரமா லாக்கரில் வச்சுருப்பீங்களா? ஆனால் ரட்சிப்பு அப்படி வைக்கலாமா? பரிசுத்தத்தை அப்படி வைக்கலாமா? அபிஷேகத்தை அப்படி வைக்கலாமா? பூட்டி வைக்க முடியுமா? பூட்டி வைக்க முடியாது. பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு இந்த நாட்களில் தரப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் தேவனே உமக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. இந்த பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கள் என்று நீங்கள் கட்டளையிட்டதால் என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் உம்முடைய ஊழியத்திற்கு, உம்முடைய நாமத்திற்கு, மகிமைக்கே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு காரியத்தை தான் ஏசப்பா சொன்னார். உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுமை எனக்கு உண்மையா இருக்குதா? பூமி எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுவிசேஷத்தை சத்தமா, சுவிசேஷத்தை உங்களால் முடிந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவனை நாம மகிமைப்பட்டா சந்தோஷம். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரிந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலனை இம்மையும் தருவார், மறுமையிலையும் தருவார். ஆனால் செய்யாமல் இருக்கக்கூடாது. தாளந்தை யூஸ் பண்ணவனுக்கு ஆசீர்வாதம், தாளந்தை புதைச்சி வச்சவனுக்கு சாபம். யூஸ் பண்ணால் அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஒன்று தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. 11ஆம் மணி நேரத்தில் வந்து ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னாலும் உனக்கு அதே ரிவார்டு தான். நான் முதல்லேருந்தே அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அதே ரிவார்டு தான். ஹல்லேலூயா. அதனால் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, மனசோட கண்ணோட்டத்தில் எதுவும் பார்க்காதீங்க, அவருடைய கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை பகுதியில் நிறைய நம்ம வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்து, முழுமையாக ஒப்பு கொடுத்து, இந்த வேளையில் நான் முழுவதும் உமக்கே அடிமை, உமக்கே சாட்சியாய் வாழ்வேன் என்கிற நாட்கள் என்று சொல்லி கைகளை தட்டி இனி வரும் பாடல்களை அனைத்தும் ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாம் பாடி ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென். நல்ல கைகளை தட்டி அனைவரும் அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தீர்ந்து, ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தீர்ந்து கொண்டு செய்துவேன். பாடி துதிப்போம். ராஜாதிராஜனாம் இயேசுதாகம் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
துதியுங்கள். வாழ்வதனை வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். எதனாலும் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். அவர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பு அறிந்து வந்திடுவேன். அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பின் அறிந்து வந்திடுவேன். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனிக்கோர்களுப்பீரா, அவனிக்கோர்களுப்பீர். நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், நல்லவர், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. முற்றும் அருமையாக நல்லவர் இயேசு நல்கிய எல்லா முழுமையா அடிமையா எந்த சூழ்நிலை எல்லையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். கையில வைத்து என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருமாறி காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்தார். தந்த பொறுப்பதனை அவர் வருமாறி காத்துக் கொள்வார். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். இரண்டாம் வருகையில அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அலட்சம நிலைமையில் அப்படியே விண்ணக காற்றணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்து அண்டிடும். விண்ணக காற்றணி என்னை வந்து வீசிடும், வெண்புறாவை போல. ஜலத்தும் மேலசுவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேலசுவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் பலனடைய என் மேல் அசை பாடுவேன். பலத்தின் மேல் பலனடைய விண்ணக காற்றணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாட வேண்டுமே நீ செல்லும் வேண்டும், நீச்சலாட வேண்டுமே நீ செல்ல வேண்டும். விண்ணக விண்ணக காற்றடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். அப்பொழுது புது பலன் அடைவீர்கள். பூமிக்கு சாட்சியா மாறும். ஆவியானவர் அழைப்போம். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் வேண்டுமே, அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும், என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். விண்ணக காற்றணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மத்திடும். விண்ணக காற்றணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த
மொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை மொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இனியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வளரும் வல்லமை காரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா glory தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஹalleluya இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஆமென் ஆண்டவரே உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய மேலும் நீர் ஆசீர்வாதம் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொண்டு விளையாடுத்து சொல்லுங்க. அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறேன். அனைத்தும் உமக்கே சொந்தம். நான் அர்ப்பணிக்கிறேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எனக்கு எல்லாம் தந்தீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தரேன். அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் அவள்கள் அனைத்தும் என்ன அருமையான இயேசு கிறிஸ்துவுக்கே. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா இயேசுக்கு உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வரார். பெரிய காரியங்களை செய்கிறார். சுகம் தரார், பலம் தரார், ஐஸ்வர்யத்தை தரார், பலனை தரார், அபிஷேகத்தை தருகிறார், வரங்களை தருகிறார், கிருபைகளை தருகிறார். எதை கேட்டாலும் தருகிறார் பரமபிதா. திருப்பி நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? அடிமைகளாக ஒரு வாழ்க்கை வாழ்வோம். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவோம், அன்பு கூறுவோம். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணித்து எல்லாரும் சொல்லுவோம். அற்புத நாதாவும் கரத்தும் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அர்ப்பணித்து என்னை தத்தம் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்து கைகளை உயர்த்தி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. ஆமென். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எல்லாமே உமக்கே. அனைத்தும் என் முழு ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. glory. எல்லாம் உமக்கே அர்ப்பணிச்சிட்டேன், பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம நாட்கள் அடுத்த நிமிஷம் என்ன சம்பவிக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு பேசின எத்தனையோ ஜனங்கள்லாம் காணாம போயிட்டாங்க. நம்மளும் அவங்க லிஸ்ட்ல இருக்க போறோமா, இல்லை எஞ்சியோட வாழ்நாள் உமக்கே நான் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுப்போமா? உலகம் முழுஷையும் ஆதாயப்படுத்தலான்னு நினைச்ச அலெக்சாண்டர், ஹிட்லர், எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ராஜ்யமே அவங்க கையில் இருந்துச்சு, வெறுங்கையா போனாங்க. ஆண்டவரே, நான் உலகத்துல வெறுங்கையா வந்தேன், தாயின் கருவில் இருந்து. நான் மீண்டுமாக சொல்லும் போது வெறுங்கையா இல்ல,
ஆத்துமாக்களோடு செல்ல வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் பிறருக்கு அதை சொல்லி உமக்கு நான் அதை பரிசாக தர வேண்டும். என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். எஜமானன் நம்மை விட்டு ஊருக்கு சென்றிருக்கிறார், பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். ஒரு நாள் வந்து கேட்பார், உனக்கு தந்தனே இந்த தாளந்தை என்ன பண்ண? ஏசப்பா அழகா நான் பூட்டி வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. நான் அதை யூஸ் பண்ணேன், அது மூலமாக இந்த ஆத்மாவை சம்பாதிச்சு, அது மூலமாக உங்கள் நாமத்தை மையப்படுத்து. நீங்கள் அனைவரும் நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும், அதை மறந்துடாதீங்க. அவர் கரத்தில் வெளியேற பற்றவங்க, செல்ல பிள்ளைங்க நம்மெல்லாம் ஏசப்போட கரத்தில். எனக்கு ஒரு ரத்தம், உங்களுக்கு ஒரு ரத்தம் இல்லை. முழு உலகத்துக்கு ஒரே ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்துக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பச்சைபாதம் இல்லாத தகப்பன், அவரிடத்துல பச்சைபாதம் இல்லாமல் உண்மையாக ஊழியம் செய்வோம். உண்மையாக அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்வோம். ஆண்டவர் அதுக்கேற்ற பலன் தருவார். ஹல்லேலூயா. அடிமைகளை ஒப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க. I surrender all. I surrender all to Jesus. I surrender. I surrender all. I surrender all. I surrender all to Jesus. I surrender. I surrender all. ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வரை எல்லா பகுதிகளும் நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.